கிட்ட விச்சு சொல்றாரு, எங்களுக்கு மன்னிப்பு கேட்கற தவிர வேற வழி இல்லம்மா, என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. அப்படி என்னதாண்டா வேணும் உனக்கு? போட்டியா? நான் நிக்க கூடாதா? தானே விச்சு, நான் நிக்க மாட்டேன். என்னைக்கும் உன் முன்னாடி நான் நிக்க மாட்டேன். சபையில இத்தனை பேர் முன்னாடி சொல்றேன்டா, என் பிசினஸ், பணம், சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கு தாண்டா. உலகத்துல என் பொண்ணு வாழ்க்கையை விட எதுவுமே பெருசு கிடையாதுடா. என் பிசினஸ் மொத்தத்தையும் உன் பேருக்கு எழுதி கொடுக்குறேன்டா விச்சு. மார்கதரிசி, உன் சொத்துக்கு ஆசைப்பட்டாடா இந்த சம்பந்தத்தை பேசின? நீ அப்படி யோசிக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப யோசிக்கிறப்ப நீ யோசிச்ச மாதிரிதான் தெரியுது. நான் உன்கிட்ட தோத்துட்டேன்னு நான் ஒத்துக்கிறேன்டா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. தயவு செய்து உன் பையனை வர சொல்லு, என் பொண்ணு களத்துல தாலியை கட்ட சொல்லு பிளீஸ்ரா விச்சு. சொல்றாங்க, மார்கதரிசி உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? தெரியாதுன்னு சொல்றோம், சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கியப்பா, என்னால முடியலம்மா. அப்படி இல்லடா மார்கதரிசி, உன் கால்ல கூட விழுகிறேன்டா, தயவு செய்து வர சொல்லுடா. எந்திரிங்கப்பா. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா செல்லம், உன் லைஃப் தாண்டா எனக்கு முக்கியம், அப்புறம் தான் மான மரியாதை எல்லாம். லைஃபே போனாலும் பரவாயில்லப்பா, நீங்க யாரு காலையும் விழுக கூடாது. வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் திரும்ப வந்தா மாத்திரம் நான் சந்தோஷமா வாழ போறேனா? இந்த கல்யாணமே வேண்டாம்ப்பா. விஸ்வநாதனை இப்பயாவது புரிஞ்சுக்கோங்கப்பா, துரோகம் பண்ண மாட்டான்னு சொன்னீங்கல்ல, பண்ணிட்டாரு பாத்தீங்களாப்பா. இதுதான்ப்பா இவங்க உங்களை அழிக்கிறதுக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. உங்க கூட சேர்ந்து நானும் நம்பினேன் பாருங்க, என்னைய சொல்லணும். பார்வதி சொல்றாங்க, சத்தியமா அஜய் போனதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. நீ படிச்ச பொண்ணா இருக்க, புரிஞ்சுப்பன்னு பார்த்தா இப்படி சொல்றியம்மா. அடிக்காதீங்க. குடும்பத்துல ஒருத்தர் தப்பா இருந்தா பரவாயில்ல, இந்த குடும்பமே தப்பா இருக்கு. பழி வாங்க பொண்ணோட லைஃபையே இப்படி ஸ்பாயில் பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அர்ஜுன் சொல்றாரு, பல்லவி திஸ் இஸ் a லிமிட், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய்கிட்டு இருக்க. சொல்றாரு அர்ஜுன், வேணாண்டா. என்னப்பா வேண்டான்னு சொல்றீங்க? தப்பு நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம பொறுமையா இருக்கோம். பொறுமையை சோதிக்கிற மாதிரி பேசினா எப்படி? பல்லவி லைஃப நம்மளா அழிக்க பார்த்தோம்? சொல்லுங்கப்பா, நம்மள அஜய் அனுப்பி விட்டோம், திரும்ப திரும்ப அதே இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா, அவமானப்பட்டு நிக்கிறது நாம. சொன்னா கோவம் எங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நான் இதை விட்டுட்டு போயிருவேன்னு நினைக்காதீங்க. மொத்த ஃபேமிலியும் உள்ள தூக்கி வைக்கிறேன். டிஃபமேஷன் கேஸ போட்டு அத்தனை பேரையும் கோர்ட்டுப்படி ஏறி மன்னிப்பு கேட்க வைக்கல. பேரு பல்லவி இல்ல. சொல்றாரு, நாங்க நினைச்சிருந்தா நீயும் உங்க அப்பாவும் எப்பயோ ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பீங்க, தெரியுமா உனக்கு? நாங்க பிளான் பண்ணி பண்ணோமா? இதுதான் இவங்களோட குணம். அர்ஜுன், வார்த்தையை அளந்து பேசு. யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? உங்ககிட்டயும் உங்க பொண்ணுகிட்டயும் தான் அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்றாரு அர்ஜுன், என்ன பேசிக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணது உன் தம்பி. இழப்பு அவமானம்லாம் நம்மளை விட அவங்களுக்கு தான் அதிகம். பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுடா அர்ஜுன். முடியாதுப்பா. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என் தம்பி செஞ்ச தப்புக்கு இவங்க காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். காண்டி இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் அமைதியா இருக்க முடியாதுப்பா. இந்த பொண்ணு என்னென்னலாம் பேசுச்சுன்னு கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க, அதெல்லாம் சரியாப்பா? சொல்லுங்க. இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த சம்பந்தம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். யாருமே கேட்கல. என்ன கன்வின்ஸ் பண்ணீங்கல்ல? லட்சுமி சொல்றாங்க, அப்பனா உங்க குடும்பத்துல யாருக்கும் விருப்பம் இல்லையா? அர்ஜுன் சொல்றாரு, டெண்டர்ல எங்களை கேவலப்படுத்தணும்னு எங்க ஃபைல மாத்தி அதுல பணத்தை வச்சு எங்களை மாட்டி விடணும்னு நினைச்ச உங்களோட நாங்க எப்படி சம்பந்தம் வைக்கிறது? ஸ்டாப் இட். இல்லப்பா, நம்ம பெருசா துரோகம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் துரோகம் பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ல. அவ்வளவுதுல சொன்னேன்ப்பா. மார்கதரிசி என் நண்பன், அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு உங்களை அவர் நம்பினார். மேட்டும் இந்த பகை வளரக்கூடாதுன்னு எங்க எல்லாரையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு. நீங்க அவரை பார்த்து நம்பிக்கை துரோகின்னு பட்டம் கொடுக்குறீங்க. உங்களை போய் பழி வாங்கணும்னு அவர் நடிக்கிறாருன்னு சொல்றீங்க. இந்த மனுஷன் பழி வாங்க நினைச்சிருப்பாரா? பல்லவி சொல்றாங்க, அப்படி சொல்லுங்க. பழிக்கு பழி வாங்குறதுக்கு தானே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி இப்ப செஞ்சு காட்டிட்டீங்க, அப்படிதானே? ஃபைல மாத்தி வச்சது நாங்க தானே, உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சொல்றாரு, டெண்டர்ல கலந்துகிட்டது 3 பேர், 2 பேர் ஃபைல்ல பணம் இருந்துச்சு. வேற யார் செஞ்சிருப்பா? உங்களுக்கு தொழில்ல வேற எதிரிகளே கிடையாதா? உங்களை அழிக்கணும்னு யாரு வேணாலும் நினைச்சிருக்கலாம். இது வேண்டாமா? என்னப்பா இவரு இந்த வித ஆதாரம் இல்லாம இவ்வளவு பெரிய பழிய தூக்கி நம்ம மேல போடுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? பொண்ணோட லைஃப்னு கூட பார்க்காம எப்படி பேசுறாங்க பாருங்கப்பா.
சபையில இருக்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. இவங்க எங்களை அழிக்கணும்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிருக்காங்க. இது அவரோட பையனே ஒத்துக்கிட்டாரு. ஒருத்தவங்கள பழி வாங்கணும்னா நேருக்கு நேர் நின்னு மோதணும். விட்டுட்டு இப்படி உறவு காட்டி முதுகுல குத்தக்கூடாது சொல்றாரு. போதுமா பல்லவி, போதும், மேல எதுவும் சொல்லாதம்மா, தாங்க முடியலம்மா. கோவம் நியாயம்தான். நீ சொன்னதெல்லாம் நான் கனவுல கூட நான் நினைச்சு பார்த்தது இல்லம்மா. இதே போனாலும் நான் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டேம்மா. முருகதரிசி, உன் பொண்ணுக்கு எடுத்து சொல்லுடா. ஐயோ, என் நண்பனை நம்பி நான் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டேன்னு சொல்லவா? அவள் லைஃப் இப்படி போறத என்னால எப்படிடா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? லேவி, உன்னையும் தோக்கடிச்சிட்டேம்மா. சொல்லட்டுமா, விஸ்வநாதன் கொடுத்த வாக்க காப்பாத்துவார்னு நான் நம்பினேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். பல்லவியை கூட்டிக்கிட்டு மார்க்கதரிசி போறாங்க. அப்ப பார்வதி நிப்பாட்டுறாங்க. கடைசி முடியும் நாங்க உங்களை நம்ப வச்சு ஏமாத்தணும்னு தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த நிலைமைய பத்தி யோசிக்க மாட்டேறீங்களே. இப்ப நடந்த தப்ப சரி பண்ணலாட்டி நீங்க சொன்னது உண்மையாயிரும். நான் உங்களை விட மாட்டேன். அம்மா கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் சொல்றாங்க. மாப்பிள்ளையே ஓடி போயிட்டாரு, எப்படிமா கல்யாணம் நடக்கும்? ஆமா, உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? பல்லவி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான்னு தானே? பல்லவி மருமகளா வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னம்மா பார்வதி பண்ண போற? வா. நீ விஸ்வநாதன் கிருஷ்ணவேணியோட கடைசி பையன் கண்ணனுக்கு பொண்ணு பல்லவிய கட்டி வைக்க சம்மதமா? பல்லவி எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. சைபீரியாவின் நாணயம் $.